மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதி கோபாலசமுத்திரம் ஆனைக்காரன்சத்திரம் ஊராட்சிகளுக்கு உட்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீதிகளில் சாலைகளில் குப்பைகள் குவிவதும் துர்நாற்றம் வீசுவதும் அவ்வப்போது அள்ளுவதும் நிரந்தரமாக குப்பைகளை அகற்ற முடியாத பிரச்சனை நீடித்து வருகிறது. எங்கே கொண்டு குப்பையை கொட்டுவது என்று இடந்தேடி அதிகாரிகள் அலைந்தவாறு இருக்கிறார்கள். அவ்வப்போது அள்ளிக்கொண்டு இங்கே அங்கே என்று எங்கேயோ சென்று கொட்டி பிரச்சனையை தீர்த்து பார்த்தார்கள், முடியவில்லை. தற்போது பழையபடி குப்பைகள் எரியூட்டப்படுகிறது. குப்பைகள் அதிகாரிகளின் ஆய்வு மாளிகை, ஒன்றிய அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம் முன்புறம், தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, தனியார் பள்ளிகள் முன்புறம், கடைகள், தேநீர் விடுதிகள், குடியிருப்புகள் பகுதிகளில் எரியூட்டப்படுகிறது. குப்பைகளை எரிப்பதால் ஏற்படும் புகை நுரையீரலை பாதிக்கிறது. இது மூச்சுக்குழாய் அழற்சி, நிமோனியா மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை ஏற்படுத்தும். குப்பை புகையில் உள்ள துகள்கள் கண்களில் எரிச்சலை உண்டாக்கி கண்களில் நீர் வடிதல் மற்றும் தோல் அழற்சியை ஏற்படுத்தும். எரிப்பதால் வெளியாகும் நச்சுப் பொருட்கள் உடலில் ஒவ்வாமையை தூண்டி பாதிப்புகளை அதிகரிக்கும். நீண்ட காலத்திற்கு காற்று மாசுபாடு உள்ள பகுதிகளில் வாழ்வது இருதய நோய்கள் மற்றும் நரம்பியல் பிரச்சனைகளை உண்டாக்கும். பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் சுகாதார குறைபாடுகள் குறிப்பாக குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கலாம். குப்பைகளை எரிக்கும்போது வெளியாகும் சில நச்சு ரசாயனங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் திறன் கொண்டவை. மாவட்ட அளவிலான அதிகாரிகள் நினைத்தால் ஆய்வு செய்தால் இந்த குப்பை பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும். குப்பை பிரச்சனை நீடிக்க அரசியல்தான் காரணம் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே இடத்தில் கூட்டி விவாதிக்க அதிகாரிகள் முன்வந்தால் பிரச்சனை தீரும். எந்த அரசியல் கட்சி தான் குப்பை அகற்ற எதிரி என்பது தெரிய வரும். ஆளுங்கட்சியான திமுக அடுத்து ஆட்சிக்கு வர மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக ஆட்சியை பிடிக்க வேண்டுமானாலும் மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். புதிதாக ஆட்சியை பிடிக்க விரும்பும் கட்சியும் மக்கள் பிரச்சனை தீர்க்க முன்வந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். பணம் கொடுத்தால் ஓட்டு போடுவார்கள் என்பதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக. புதிதாக ஆட்சிக்கு வர முனைப்பு காட்டும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 கட்சிகளுமே கொள்ளிடத்தில் குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வரவில்லையே ஏன் என்றும் மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் தங்கள் வளர்ச்சியை நிலையாக கொண்டு செல்வதற்கும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும். கொள்ளிடம் தவிர வேறு இடங்களில் மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் கொள்ளிடம் குப்பை பிரச்சனைக்கு மட்டும் பாமக, பாஜக, தேமுதிக, தமுக உட்பட எந்த அரசியல் கட்சியும் போராடவோ தீர்வு காணவோ முன்வரவில்லை. காரணம் என்ன என்று மக்கள் விடை தேடி கொண்டிருக்கிறார்கள்.